பிரபஞ்சம் உணர்த்தும் 5 அறிகுறிகள். நான் சொல்ல போற ஒரு 5 அறிகுறிகள் உங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன எழுதி ஆசைப்பட்டீங்களோ, அது நடக்க போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அதே மாதிரி பிரபஞ்சத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதுக்கே நீங்க நன்றியோட இருக்கணுங்க. ஏன்னா பிரபஞ்சத்தை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கர்மாலாம் கரைஞ்சா மட்டும்தான் பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பிப்பாங்க. பிரபஞ்சத்தை பத்தியே தெரிய ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்துக்கு நன்றியோட இருக்கணும். இந்த அதிசயமான உலகத்துல பிரபஞ்சம் இருக்கிறது உண்மைதான். நான் பிரபஞ்சத்தை முழுமையா நம்புறேன். என் லைஃப் முழுமையா பிரபஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன ப்ரோ மாத்திருச்சு, உனக்கு எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா, எஸ், எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் நான் என்ன ஆசைப்பட்டு கேட்கிறனோ அது நடந்துகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் பாக்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு 4 புத்தகம் எழுதியிருக்கேன். 5வது புத்தகம் இந்த மந்த் லான்ச் ஆகுது. இந்த எல்லா புத்தகமுமே நான் எழுதினேன் அப்படிங்கிறத விட பிரபஞ்சம் தான் எழுதுச்சு. நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை எழுதி கொடுத்துருக்குது. ஸோ அப்படிதான் நான் பிரபஞ்சத்தை பத்தியும் இந்த 4 புத்தகத்திலுமே எழுதி கொடுத்திருப்பேன். ஆசான் புத்தகத்துல மட்டும் பிரபஞ்சத்தை பத்தி ரொம்ப அதிகமா எழுதி சொல்லி கொடுத்திருப்பேன். இது மட்டும் தான் வாழ்க்கையாங்க. இதை தாண்டி நிறைய இருக்கு இல்லையா? அன்பு, பாசம், நிம்மதி எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கும், கொடுத்துட்டு தான் இருக்குது, கொடுக்கவும் செஞ்சுச்சு. சரி, ஓகே. முதல் அறிகுறி பாக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை. என்ன ப்ரோ, பிரபஞ்சத்திட்ட கேட்டா நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. முதல் எடுத்த உடனே பிரச்சனையா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தாங்க முதல்ல வரும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு 10,000 அந்த மாதிரி சேலரியில நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்பீங்க. இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயமா கேட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த வேலையில இருந்து ஒரு 50,000 சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும், 1,00,000 சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா முதல்ல வேலை டக்குன்னு கிடைக்காது. பிரச்சனை தான் வரும். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விடணும் அப்படின்னா குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்குங்க. நான் மாசம் ஒரு 15,000 சம்பாரிச்சா மட்டும்தான் குடும்பத்தை வழிநடத்த முடியும், என் ஃபேமிலி ரன் ஆகும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட மாட்டோம். அதுவே பிரச்சனை வருது, இந்த வேலை போயிருது அப்படின்னா நம்ம நிச்சயமாக வேலை தேடுவோம். ஸோ நீங்க என்ன கேட்டாலும் சரி, அது ஒரு பிரச்சனை மூலியமா தான் தீர்வே கிடைக்குங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பிரபஞ்சமே போய் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகள் மூலியமா தான் தீர்வை பிரபஞ்சம் கொடுக்க முயற்சி செய்யும். அதனால நீங்க இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா பிரச்சனை தான் முதல்ல நிற்கும். நீங்க 1 கோடி கேட்டுட்டு 50K வருமானத்துல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுங்க, பிரபஞ்சம் இந்த பிசினஸ்ல ஒரு பிரச்சனையை கொடுத்து வேற பிசினஸ் பண்ண வைக்கும். இந்த வேற பிசினஸ் இந்த 1 crore கொடுக்கும். இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் இதை உங்களால பண்ண முடிஞ்சுச்சு. இது முதல் அறிகுறிங்க. நீங்க ஒண்ணு கேட்டுட்டு அந்த கேட்ட விஷயத்துல பிரச்சனை வருதுன்னா மட்டும் பிரபஞ்சம் உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருச்சு. உங்க லைஃபே பிரச்சனையா இருக்குது அப்படின்னா நீங்க பிரபஞ்ச உலகத்துக்குள்ள இன்னும் வர பாருங்க. நீங்க கேட்கிற விஷயத்துல ஒரு பிரச்சனை அதற்கு ஒரு தீர்வை பிரபஞ்சம் கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பிரபஞ்சம் உங்க கூட பேசுங்க. நேரடியா பேசாது. இப்ப நம்மகிட்ட எல்லாத்தையுமே மொபைல் போன் இருக்கு இல்லையா? அந்த மொபைல் மூலியமா நிறைய பேசுவோம். இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே சும்மா ஒரு தியரிட்டிக்கலா எடுத்து நான் சொல்றது கிடையாது. என் லைஃப்ல நடந்தது, அதை அப்படியே எடுத்து நான் சொல்றேன். சரிங்களா? உங்க லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்திருக்கும். இந்த லைஃப்ல இருந்து நான் இப்படி மாறி போகணும், எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அது கேட்டதுனால முதல்ல பிரச்சனை கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில நீங்க என்னடா நான் பண்றது லைஃப்ல, என்ன எனக்கு இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு போஸ்ட் வரும். நம்ம அதிகமா போன் தான் வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு போன்ல நம்ம யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, நீ நினைச்சதை விட கடவுள் பெருசா உனக்கு ஒண்ணு பண்ண போறாரு, நீ நினைச்சதை விட பெருசா நடக்க போகுது, நீ சீக்கிரமா அதை நினைச்சு சிரிப்ப, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்லாம் வரும். நான் போடுறேன் பாருங்க. ஒரு 5:45 இருக்கும். என் லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை, என்னடா பண்ண போறோம் அடுத்து, இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் ஒரு 2 போஸ்ட் எனக்கு அன்னைக்கு காலையிலேயே கொடுத்துச்சு. டெய்லிலாம் இந்த மாதிரிலாம் வராது. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அப்படிதான் இருக்கும். நம்ம உறைஞ்ச நிலைக்கு போயிடுவோம். ஸோ அப்படிதான் இந்த ஒரு போஸ்ட்டுமே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் மூலியமா நீங்க இந்த சேனலை பார்த்திருக்கவே மாட்டீங்க. லைஃப்ல ஒரு வீடியோ கால் மூலியமா, ஒரு இமேஜ் மூலியமா இந்த மாதிரி பிரபஞ்சம் உங்க கூட பேசும். ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நீங்க பிரபஞ்சத்தின் புதல்வனாக இருக்கீங்க, புதல்வியா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரபஞ்சமே உங்க கூட பேசுங்க. பிரபஞ்சத்துக்கு ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு உடல், கண் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க மனைவி மூலியமா, உங்க பேரண்ட்ஸ் மூலியமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, டேய் ஸ்மோக்கிங் பண்ணாத, நீ டெய்லி கடையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்க, அது நல்லது கிடையாது, உங்க உடம்புக்கு பிரச்சனை வரப்போகுது,
அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு கால் பண்ணி இது நீ பண்ணாத இந்த மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்றதுனால உடல்ல வந்து பிரச்சனை வந்து வந்திருக்கும். பிரபஞ்சத்தால உள்ளே வந்து நுழையவே முடியாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் மூலியமா அதை வந்து எப்படியாச்சும் வந்து விடப்பாரு. இந்த உயிரை சுமக்கிற உடலுக்கு நம்ம பண்ற துரோகம் அது. ஸோ அதை பண்ணாதன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ ஃபேமிலியுமாவோ அதை சொல்ல பார்க்கும். ஸோ அந்த மாதிரி தீய பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா யாராச்சும் சொல்றாங்க அப்படின்னா அதை மனசார வந்து ஏத்துக்கிட்டு விட பாருங்க. பிரபஞ்சத்தோட அறிகுறியில ஒண்ணுதான் இந்த ஒண்ணுமே. சரி, ஓகே. அடுத்து 4th ஒண்ணு வந்து திறமைகள் வந்து வெளிப்படும். உங்க வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து இருந்திருக்காது, ஸ்கில் வந்து இருந்திருக்கவே இருக்காது. ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டதுக்காக அந்த ஸ்கில் வந்து அதுவா வந்து உருவாகி திறமைகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா பார்த்தா நீங்க கோடி கணக்கில் வந்து பிசினஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா தெரிய ஆரம்பிக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா. இந்த மாதிரி நிறைய திறமைகள் வந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படி நான் இதெல்லாம் வந்து பண்றேன், இந்த மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே பிரபஞ்சம் உங்களை வந்து வழிகாட்டுது. அது ஒரு அறிகுறி தான் அது. 5th ஒண்ணு வந்து பாக்குறீங்க அப்படின்னா வித்தியாசமான மனிதர்களை சந்திப்பீங்க. அது என்ன ப்ரோ வித்தியாசமான மனிதர்கள் அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளா நடக்காதுங்க, இது ஒவ்வொரு மந்த்ல நடக்காது, ஒரே ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். நான் என்னோட புக்ல வந்து எழுதியிருப்பேன், ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் அதாவது ராயரின் மகுடம் பாகம் 1, இதுல எல்லாத்தையுமே எழுதியிருப்பேன். என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா திருச்சித்த மலையிலிருந்து திருமலை ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் கரெக்டா வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்டு போவாரு. எல்லா டைம்ல வந்து வரமாட்டாரு. ஒருத்தங்க லைஃப்ல வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வருவாங்க. கழுத்துல ருத்ராட்சம், நெற்றியில வந்து திருநீர் அதெல்லாம் வந்து இருக்காதுங்க. பிரபஞ்சம் வந்து இந்த மதத்தை நீ பயன்படுத்து அந்த மாதிரிலாம் வந்து சொல்லல. பிரபஞ்சத்துக்கு வந்து மதமே வந்து கிடையாது. சாதாரணமா வருவாங்க, வந்து உன் லைஃப்ல வந்து இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. எல்லா டைம் நடக்காதுங்க, எல்லாருக்கும் நடக்காதுங்க. பிரபஞ்சத்தோட புதல்வனாகவோ புதல்வியாகவோ நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வந்து ஒரே ஒரு முறை நடக்கும். அது அவங்க சொல்றது அப்படியே வந்து நடக்கும். ஸோ இந்த 5மே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, நீங்க வந்து ஒரு பணம் கேட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வந்து கேட்டிருந்தாலும் சரி, 5மே நடந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாசமா இருக்கலாம், என்ன கேட்டிருந்தாலும் சரி அது நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நடக்க 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 நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம். பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து 1 கோடி கிடைக்கும் போது 10 கோடி கேட்போம், 10 கோடி கேட்கும் போது 100 கோடி கேட்போம். அப்போ நீங்க 1 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா 10 கோடி சம்பாதிக்கிறதுக்கு தகுதி வந்து இல்லாம இருக்கலாம் இல்லையா? அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா வேலை வந்து போயிட்டு வேற பிசினஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறவே கூடாது, எனக்கு இது போதும், இந்த அளவு பணம் வந்து போதும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவா வந்து சொல்லிருங்க, எனக்கு இது போதும், எல்லாத்துக்குமே நன்றி, என் லைஃப் இப்படியே நிம்மதியா வந்து போட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்க லைஃப்ல வந்து நிம்மதியா மட்டும்தான் இருக்கும். பிரச்சனை எதுவுமே வந்து வராது. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, பிரபஞ்சம் என்ன வழி நடத்தட்டும் அப்படின்னா அதுக்கு விட்டுருங்க. நீங்க என்ன கேட்டாலும் சரி அதுக்கு ஒன்ன வந்து பிரபஞ்சம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது எல்லாமே என் லைஃப்ல வந்து நடந்தது. நீங்க ஒரு கிளியை பார்ப்பீங்க, ஒரு மயிலை பார்ப்பீங்க, ஒரு புறா வந்து உங்க வீட்டுக்கு வந்து வரும். இந்த மாதிரிலாம் நான் தியரிட்டிக்கலா சொல்ல விரும்பல. என் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்க லைஃப்லயும் இதெல்லாம் வந்து நடக்க தான் போகுது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க. நம்ம எதை ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த ஒதுக்கி வச்ச விஷயம் தான் நம்மளை ஒதுக்குறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். என்னோட வார்த்தையை சுமந்து வந்து உங்ககிட்ட சேர்த்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி.